கையோட முடிச்சுட்டு வேலை முடிஞ்ச பிரச்சனை. மறுபடியும் அந்த 2 நாள் முடிஞ்சு 2 பேரும் வந்தீங்களா நீட்டாக பார்த்து பீஸ் பண்ணணும்னு பார்த்தேன். ஓட்ட முடியாது எங்கேயும், அதுக்காக பார்த்தேன். நான் உங்கள் நம்பருக்கே போட்டுருவேன். என்ன போட்டுறது தம்பி. ஐ லவ் யூடா. அடுத்த பதிவு எப்போ வருது புரியல. அது நீங்கள் ஸ்லாட் பண்ணும்போது புரியல. சரி பிரவீன் குமார்னு இருக்குண்ணா. அதே தான் என் பேர் பிரவீன் தான்டா. ரைட்டு. கடைசியில் இருக்கு. இப்போ 1500 போகிறதா? உனக்கு எப்படி புரியுமோ எனக்கு தேவை 3000 ரூபா. நீ எப்படி வேணாலும் போட, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ பிச்சிரு. அதுவும் வரல, இன்னும் பிச்சிரு. லெஃப்ட்டு. அது என்னமோ தெரியலடா, என்ன கர்மனு அது அப்படி ஆயிடுது. கல்ல ஏற்றுனாண்டா அண்ணா. இவன் தாங்கண்ணா உங்கள் வீட்டு கல்லில் வண்டி ஏற்றுனானுங்க. இப்போ தான்டா ஏற்றுனா அந்த வீட்டு கல் ஏற்றுனா. ஆமாம், பேக்கில் ஏறிச்சு கீழே அவனை. லெஃப்ட்டு. பொறும் சாமி. இவ்வளோ நேரம் இவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு வந்தான். ரைட்டு. அவங்க நடந்து வராங்களே, அவங்கள தாண்டி லெஃப்ட்டு. இருக்கு. ரைட்டு. காரணம் அடிச்சுக்கணும். லெஃப்ட். எப்படி ரிலாக்ஸாக போனீங்கன்னா அழகாக போகும். கம்பெனி வீடு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கேயே ஒரு 16 வீடு இருக்க மாட்டேங்குது. ரிலாக்ஸ். போயிருமான்னு எக்ஸைட்டம் இருந்துச்சுன்னா போகாது. சரியா? இந்த சுச்சுவேஷன் வரும்போது கைடு கலடு பக்கத்தில் வந்து நின்றுட்டு போயிருமான்னு கேட்டீங்கன்னா போகாது. இங்கேயே யோசிக்கணும், இது எப்படி போனால் போகணும். நேராக போனால் போகுமா? இப்போ போயிடுச்சா? போதும் பாரு. போதா? போயிருக்குங்க. இந்த சரி போகலாம். அங்கே மட்டும் அந்த வீடு அடிச்சிருச்சு. கரெக்டாக லைட்டாக அடிச்சிருச்சு. இந்த கவி இறங்கி இத்தனை பேர் இருக்கீங்களே, இறங்கி ஒரு ஆள் நவுத்து சொல்லிட்டு அப்புறமா போகலாம்ல. உங்களுக்கும் வண்டி கிராச்சாக, எங்களுக்கும் வண்டி வாங்க. இத்தனை பேர் இருக்கீங்களா வண்டியில்? என்னடி அது கரெக்டான கேள்வி தான். போயிடுச்சா? இதுக்குள்ளேயே போகுமா? இதுக்குள்ளேயும் போகாது. அங்கே பாரு வந்து போயிடுச்சா? லைட்டாக கேப் இருக்குது. போகுமா? போகலாம். கரெக்டாக இருக்கா? திரும்ப அந்த அக்கா தான் செய்யுங்க. இது உராசுற மாதிரி சொல்லிட்டு ரைட் ஏறிக்குங்க நல்லா. அவ்வளோ வந்துச்சு. சைடாக போய் போங்க. போகலாம். சரியாக கிட்டத்தட்ட அந்த ஒரு லெஃப்ட் சைடில் வீடு இருக்குல்ல, எப்படி பார்த்தாலும் 2 5.5 சென்ட்டு. கீழேயே ஒரு 4 வீடு இருக்கு. ரைட்டு. பட் அவ்வளோ நேரம் ரிலாக்ஸாக இருந்து லைட்டாக டச் ஆகிடுச்சு ஊற்றிடல. கரெக்டான கேள்வி அது. இறங்கி தள்ளு. செகண்ட் கீர் போட்டுருக்கோம். நேராக கடைசி போயிடு. இதே நேர் கடைசி போயிடு.
டிஸ்டன்ஸ் நேர் கடைசி போய் ரைட்டு. இங்கேயே 2 பஸ் நிற்கிது. இந்த அக்கா அசால்ட்டாக ஒரு வேலை தெளிச்சு தெரியுமா வண்டியை? பாத்தியா சூர்யா? நேரம் போ. ஒரு பாவண்டா ரைட்டு. ரோட்டில் தான் வந்தோம்மா. ரோட்டில் எப்போ வந்தோம்? அதேமாதிரி நாய் பார்த்தோம். மறுபடியும் ரைட்டு. ரோடே தெரியல. இங்கே தான் ரைட்டு. தம்பியா சீட்டு வந்துடுறா. எப்படி மெதுவாடா மெதுவாடா. நல்லா இருக்கீங்க. அண்ணா லெஃப்ட் கொஞ்சம். ஓகே தம்பி. எல்லாத்தையும் மீட் பண்ணி ப்ராப்பராக அந்த டேங்கை மேட் பண்ணிருக்கோம். இந்த பூம்பை டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 900 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்கை ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஜீரோ மெயின்டெனன்ஸில் இந்த டேங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு பேக் வாஷ் ஆப்ஷனோட ஃபில்டர் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால். இந்த மாதிரி ரிஸ்க்கான யூனிக்கான டேங்க்லாம் மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வழக்கத்தோட அக்வா கேன் கான்டெக்ட் நம்ம இந்தியாவில் யார் என்ன வேலை செய்யறாங்கன்னு முக்கியம் இல்லை, செய்கிற வேலையை லவ் பண்ணி செஞ்சால் போதும். இந்த புதுப்பழம் கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் கட்டில் கொஞ்சம் முன்னாடி லொக்கேட் இருக்கவங்க தான் இந்த ஹனிமூன் டிஸ்கோ பார். 21 வயது கீழே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி இந்த வீடியோ ஷூட் பண்ணுவீங்க. இப்போ இவங்க ஸ்மோக் கஃபேட்டோட டிஜே பார்ட்டில வச்சிருக்காங்க, அதுவும் வித் டின்னரோடைய ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கட்டி கிடக்குறேன். கஸ்டமர் என்னடா அது கற்று தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நீங்க பார்க்காத இது வேற மாதிரி எனக்கு வேற இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்.
இன்னைக்கு 3ஆவது கீர் தானே போட்டு மூவ் பண்ணான் யாரு பிரசன்னா அன்னைக்கு 3ஆவது செகண்ட் கீர் தானே இருக்கு 4ஆவது கீரா 3ஆவது கீர் அது எப்படி கிளட்ச் ரிலீஸ் பண்ணா ஃபுல்லாக 4வது கீரில் கிளச் விட்டால் வண்டி ஆஃப் ஆகுதா? கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போகும். அதுக்கு ஏற்ற ரோடு ஈவனாக இருக்கும், மேடாக இருந்தால் போகாது. ஃபுல்லாக விட்டுட்டா அதுவே ஸ்லோவாக ஸ்பீட் ஏற்றிக்குவோம். சைடில் இருந்து பார்த்தா அழகாக தெரியும். வார்த்தை போட்டுட்டு இருந்தோம். ரைட்டு கடைசி லெஃப்ட்டு அப்படியே வந்துட்டுருக்கு 5 நிமிஷம். ஓகே ஓகே காங்கிரஸ் தானே அந்த லெஃப்ட்டு ரொம்ப வராதுடா தம்பி. இங்கே ஒரு செடி இருக்குது, நமக்கு ஸ்பேஸ் இன்னும் ரைட்டில் திருப்பேன். ரைட்டில் போகலாம், அவ்வளோதான். அவன் எந்திரிக்க மாட்டான். நீ செகண்ட் கீர் போட்டுருவோம். அதை போடலாம். குழி எக்ஸேட்டர் மிதிச்சு ஓட்டணும்னு நினைக்காதீங்களா டேய். மறுபடியும் லெஃப்ட்டு திரும்பினா கடைசி ரைட்டு போனால் தாரா ரோடு ஜாயிண்ட் ஆகிடும். ஹார்ன் அடிச்சிருக்கோம்ல பிரச்சனை. ஏன் பிரச்சனை அடிக்கல? அவர் ஹார்ன் அடிச்சார், கேட்டுச்சு அவனுக்கு. பிரேக் பட் சவுண்டு கேட்டுச்சுல்ல. அப்போ ஆமாம் அங்கே இது வண்டி வருதுன்னு தெரிஞ்சு உனக்கு. எங்கண்ணா? அவ்வளோ ரைட் ஒரே ரோடு தான் இருக்குது. இது லெஃப்ட்டு உள்ள முடிச்சிருந்து கம்பெனி. லெஃப்ட்டு திரும்பினா மெயின் ரோடு. டக்குன்னு சீட்டு போனேன்னா அவ்வளோதான். நமக்கு 2 நாள் என்ட்ரி போட்டுட்டு ஒரே முட்டுக்கு 2 நாள் ஓட்ட வச்சு செட் ஆகாது. அதனால தான் 2 பேர் ஓட்ட விட்டு மறுபடியும் மாற்றி ஓட்டாது. புலி பயங்கரம். லெஃப்ட் டக்குன்னு 2 காட்டு காட்டினா வண்டி அங்கே போயிடும். தெரிச்சிருண்டா அவன் மேலே போகலாம். வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்துடுறோம். வந்துட்டிங்களா?
நாலு பக்கம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கணும் பிரச்சனை. வாங்கிட்டு கிரிக்கிட்டு அங்கிட்டு ஓட்டி பழகிக்கணும். எல்லா சந்து பந்து எல்லாத்துலேயும் ஆமாம். யூட்டன் பண்ணி நிறுத்திடு. அங்கே எப்பவும் போட்டு. ஓ நீ அங்கே வந்து இப்படி வந்து இப்படி டக்குன்னு இப்படி திருப்புறிய பின்னால் வரவங்க என்ன நினைப்பாங்க? வண்டி வந்து ஸ்பீடுக்கு அப்படி திருப்பக்கூடாது. லெஃப்ட் 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 இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு அப்படியே நிறுத்திட்டு பின்னால் போய்க்கும். ஆனால் திங்கக்கிழமை தான் வருவேன், பட் இவ்வளோ லேட் ஆகாது. சரிங்களா? திங்கக்கிழமை தான், நாளைக்கு லீவுங்களா? ஆமாங்க. சரி, இவ்வளோ லேட் ஆகாது. சரிங்களா? இன்னைக்கு இவனெல்லாம் ஓட்டினாங்காட்டி இவ்வளோ லேட் பண்ணிட்டேன். சரி. நீங்கள் திங்கக்கிழமை அங்கே ராக்கெட் 4 ரோடு நிற்கட்டுமா? நீங்கள் அந்த வழி வருவீங்களா? ஆனால் எப்படி வருவேனே தெரியாது. சரி ரைட்டோ சிடி சார். ஆமாம். சரி, இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் போட்டு போயிடுவேன். நான் அங்கே வரதுன்னா அதுக்காக ப்ரோக்ராம் போட்டு வரணும். சரி யார் ஓட்டணும்? ஓகேண்ணா. யாருன்னா ஓட்டுறேன்?